ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குடைமிளகாயை பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது குடமிளகாய் கட்லெட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கட்லெட் செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கி லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை கூடவோ குறையவோ நம்ம போட்டுக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் குடைமிளகாய், 1/2 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறேன். வதக்கி விட்டதுக்கப்புறமா அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வதங்கி வரட்டும். இந்த டைமில் நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்குவோம். இதில் உருளைக்கிழங்குக்கு பதிலாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிடச்சா கூட சேர்த்துக்குங்க. நான் இப்போ 2 உருளைக்கிழங்கும் 1 சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் சேர்க்க போகிறேன். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஃபுல்லாகவே கிடச்சா கூட அதையே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கையும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க, நல்லா மசிச்சு விட்டு கிளறி விடுங்க. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோன்னா அவங்க டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. மித்த டைமில் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அதை சாப்பிடவே மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அதனால் இது மாதிரி வெரைட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள், டக்குன்னு குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம கட்லெட்டுக்கு தேவையான மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து ஒரு தோசைக்கல் வச்சுக்குவோம். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நான் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை இதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் இதில் சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துச்சு. இதை திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. தேவைப்பட்டால் இதில் பிரெட் க்ரம்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான குடைமிளகாய் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.